சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல ஒரு 5 முழம் பூவ வச்சே எபிசோடையே முடிச்சுட்டாங்க. இப்ப முத்துவோட ஃப்ரெண்டுக்கு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னு ஸ்வீட் குடுத்தாப்ல இல்லையா? இப்ப முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முத்துக்கிட்ட "நீ எப்ப ஸ்வீட் குடுக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, முத்துவுக்கு புரியாம "ஸ்வீட் என்னடா கடையில வாங்கி குடுத்துட்டா போகுது" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "ஏன்டா நீ எப்ப குழந்தை பெத்துக்க போறன்னு இன்டைரக்ட்டா கேட்டா உனக்கு புரியலையா?" அப்படின்னு மூத்துவ கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் காலத்துல நடக்கணும். அப்புறம் வயசாயிடுச்சுன்னா ஒண்ணுமே முடியாது. அப்படி இப்படின்னு நம்ம முத்துவ முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. இங்க இது நடந்துகிட்டு இருக்கா, அங்க மீனாவோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு காது குத்து பேர் வைக்கிறோம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் மீனா கிட்ட மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க அப்படின்னு முத்துக்கிட்ட எப்படி பேசுனாங்களோ அதே மாதிரி அவங்க அங்க பேசுறாங்க. ஸோ நம்ம மீனாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி யோசிக்க தோணுது. இங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. கட்டில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம மீனாவுக்கு ஒரு கற்பனை. முத்து தனக்காக மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு வந்து வச்சு விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கற்பனை. அந்த நேரம் பார்த்து உள்ளார யாரோ வராங்க. வேற யாரும் இல்ல. நம்ம மனோஜ் தான். மனோஜ் ரோகிணி ரோகிணின்ட்டே வராப்புல. கையில மல்லிகைப்பூ. ரோகிணிய கூப்பிட்டு ஒரு அம்மா பூ வாங்கிக்கினுச்சு. அதான் வாங்கிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட குடுத்து வச்சுக்க அப்படின்னா, அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்ருதியும் மல்லிகைப்பூவோட வராங்க. "ஸோ நீங்க வச்சிருக்கீங்கல்ல அந்த மல்லிகைப்பூவ ரோகிணிக்கு வச்சு விடுங்க. நான் வீடியோ எடுக்கணும்." அப்படின்னு ரோகிணி சொல்ல, "எதுக்கு?" அப்படின்னு கேட்க, "இப்ப இதுதான் ட்ரெண்டிங்கு. அதனால வீடியோ எடுத்து நானும் ரீல்ஸ் போடப் போறேன்." அப்படின்னு ரோகிணி வந்து சாரி இந்த ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்ருதிக்கு நம்ம மனோஜ் தலையில மல்லிகைப்பூ வச்சு விடுறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம ரவியும் அங்க வந்துடுறாப்புல. ரவி கிட்ட தான் எடுத்துட்டு வந்த மல்லிகைப்பூவ சுருட்டி குடுத்து, "நீ எனக்கு வச்சு விடு" அப்படின்னு சொல்லிட்டு, மீனா கிட்ட ஃபோன குடுத்து, மீனாவ வீடியோ எடுக்க வச்சுடுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்ருதி தலையிலயும் நம்ம ரவி மல்லிகைப்பூ வைக்கிறாப்புல, அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயாவும், அண்ணாமலையும் என்ட்ரி குடுக்குறாங்க. ஸோ நம்ம அண்ணாமலை கையில பூவ குடுத்து, "ஆ ஆன்டி தலையில வச்சு விடுங்க" அப்படின்னு சொல்லி, அதையும் இந்த ஸ்ருதி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு ரோகிணிய விஜயா பார்த்த உடனே தலையில மல்லிகைப்பூ இருக்கிறத பார்த்துட்டு, "உன் தலையில எப்படி மல்லிகைப்பூ வந்துச்சு? யாரு வாங்கி குடுத்தா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்ட மனோஜ் வந்து, "ஸ்ருதி தான் மல்லிகைப்பூ வாங்கி குடுத்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு" அப்படின்னு பொய்ய சொல்லி எப்படியோ சமாளிச்சர்றாப்புல. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம முத்துவும் வராப்புல. முத்துவும் கரெக்ட்டா கையில மல்லிகைப்பூவோட வராப்புல. மல்லிகைப்பூவோட வந்து நம்ம மீனா தலையில மல்லிகைப்பூ வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.